அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். இன்றைக்கு பொதுமக்களுக்கும் நல்லா தெரியும். மாண்புமிகு அமைச்சர்கள் சொன்ன கருத்தை ஒட்டி ஏதாவது சொன்னாங்க. அந்த கருத்து இல்ல மாவட்டத்துல சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாங்க. திமுக ஆட்சியில் தான் கொடுக்க மாட்டீங்க. நீங்க யாருக்கு விளக்கம் சொல்ல தேவை? சுருக்கமா நீங்க சுருக்கமா எங்களுடைய மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சரும் எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் சம்பத் அவர்களும் கோவைக்கே நேரில் சென்ற அந்த குடும்பத்தினுடைய துன்பத்தில் பங்கெடுத்தார்கள். நேற்றைய தினம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நானும் அன்பிற்கினி சகோதரர் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அவர்களும் திருவெற்றூர் வீட்டிற்கே நேரில் சென்று அந்த தாயின் கரம் பிடித்து தந்தையின் கைப்பிடித்து அவர்களினுடைய துன்பத்தை ஈடு இணை செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய இழப்பிற்கு எங்களுடைய ஆறுதலை தெரிவித்தோம். மேலும் திருவெற்றூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை தனுஷ் சின்னஞ்சிறு சிறுவன், அந்த குழந்தையின் மீது தாக்குதல் சம்பவம் நடத்திய அவர்களும் சிறுவர்கள். அந்த வழக்கில் ஒருவரை தவிர அத்தனை பேருமே மைனராகவும் இருக்கிறாங்க. அப்ப இந்த பிரச்சனையை பார்க்கிற பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிரி கூட தப்பித்து விடக்கூடாது என்பதில் அவர்கள் மிகவும் உறுதியாக இருந்தார்கள். அந்த தாயினிடம் நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். யாராக இருந்தாலும், அவர்கள் எத்தனை வழக்கறிஞர்கள் கொண்டு வந்தாலும், ஆளுக்கு ஒரு வழக்கறிஞர் கொண்டு வந்தாலும் கூட பாதிக்கப்பட்ட அந்த அமுதன் மற்றும் தனுஷ் அவர்களின் குடும்பத்தின் சார்பில் கடுமையான சட்ட போராட்டத்தின் மூலம் ஒரு எதிரி கூட தப்பித்து விடாத வகையில் வழக்கை நடத்தி சட்ட ரீதியாக அவர்களுக்கு என்ன தண்டனை வாங்கி தர முடியுமோ அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுத்து, மேலும் இதை போன்ற பள்ளி வளாகங்களில் இதை போன்ற துன்பமான துயரமான சம்பவம் நடக்காமல் இருப்பதற்காக கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் மூலமாக பள்ளிக்கூடங்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை மூலமாகவும் உயர்கல்வித்துறை மூலமாகவும் கடுமையான மிகவும் நேர்த்தியான பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை மீண்டும் செயல்படுத்துவதற்கான வேலைகளும் செய்திருக்கிறோம். தனுஷ்குமார் அவர்களினுடைய குடும்பத்தில் அவருடைய மூத்த சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார். தற்போதுதான் அவர் ஒரு பட்டப்படிப்பை முடித்திருக்கிறார். அந்த அன்பு சகோதரருக்கும் அந்த குடும்பத்தின் சார்பில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தின் சார்பில் அந்த அன்பு சகோதரருக்கு ஒரு அரசு வேலையும் தர வேண்டும் என்று முடிவு செய்து மாண்புமிகு முதல்வர்களினுடைய அனுமதியோடு அந்த குடும்பத்திற்கு ஒரு அரசு வேலை SC/ST பிரிவின் கீழ் உடனடியாக இன்றைய தினம் 6 லட்சம், மறுபடியும் மிச்சம் இருக்கக்கூடிய 6 லட்சம், அது மட்டும் இல்லாது தனுஷ் அவர்களினுடைய தாய் தந்தையருக்கு 2 வகையான ஓய்வூதியம் சேர்த்து கிட்டத்தட்ட சற்று மாதந்தோறும் 8000 ரூபாய் ஓய்வூதியம் கிடைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் தங்கு தடையின்றி இரவு பகலாக செய்து முடித்து விட்டுதான் இந்த சட்டமன்றத்துக்கு வந்திருக்கிறோம். இனி இப்படி ஒரு சமம் நடைபெற வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வேலுமணி அவர்கள், மாண்புமிகு உறுப்பினர் வேலுமணி அவர்கள் பேசுறாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களது கோவை மாவட்டத்தில் இந்துஸ்தான் கல்லூரியிலே அமுதன் அந்த கொலை செய்யப்பட்டது குறித்து தான் கவனிப்பேன். அதுக்கு அமைச்சர் அவர்கள் சொன்ன பதில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கு பொதுமக்களுக்கும் நல்லா தெரியும். மாண்புமிகு அமைச்சர்கள் சொன்ன கருத்தை ஒட்டி ஏதாவது சொன்னாங்க. அந்த கருத்து இல்ல, அதை மட்டும் தான் எங்க மாவட்டத்தில் அந்த அந்த ஏங்க மாவட்டத்தில் இல்ல மாவட்டத்தில் சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாங்க. திமுக ஆட்சியில் தான் கொடுக்க மாட்டீங்க. நீங்க யாருக்கு விளக்கம் சொல்ல தேவை? சுருக்கமா நீங்க சுருக்கமா அதாவது அங்க இருக்க உயிரிழந்த மாணவருடைய பெற்றோர் தரப்பில் கூறப்பட்ட குற்றச்சாட்டு அரசும் காவல்துறையும் மிக கவனத்தில் கொள்ள வேண்டும். சில ஆண்டுகளாக தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் ஒளிவு மறைவின்றி பள்ளிகள் கல்லூரிகள் எல்லா பக்கம் இருக்கு. ஆகவே இது போதைப் பொருள் சம்பந்தம் சொல்ல விட இன்னும் கவனமா காவல்துறையும் அரசும் கண்டிப்பா இது நடவடிக்கை எடுக்கணும். போதைப் பொருள் சம்பந்தமா இருக்கு. போதைப் பொருள் எல்லா மக்களும் அதுதான் பேசுறாங்க, எல்லாம் இருக்காங்க. ஆகவே காவல்துறை நீங்க அரசு நடவடிக்கை எடுக்க நீங்க முயற்சி செய்யறீங்க. காவல்துறை இன்னைக்கு உங்களுக்கு தகவல் கொடுத்ததை வச்சுதான் அமைச்சர் பேசுறாரு. ஆனா காவல்துறை அவர் சரியான தகவல் கொடுக்கல நினைக்கிறாங்கவே. அரசு கவனத்தில் கொண்டு கண்டிப்பாக இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட மாணவர் குடும்பத்துக்கு அரசு வேலையும் நிவாரணம் வழங்க வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய திமுக அரசுல இதே போல நாங்க அதிமுக சார்பாக பேசும்போது சொல்லியிருக்கோம் பல முறை. இன்னைக்கு அவங்க நடவடிக்கை எடுக்க சொல்றதை விட நீங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் கேட்டுக்கொள்கிறேன். Subscribe to One India and never miss an update. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.